இந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணிக்காக மிக சிறப்பாக பந்து வீசியவர் இளம் வேக பந்து வீச்சாளரான ஹர்ஷித் ராணா. இவர் சமீபத்தில் T20 கிரிக்கெட்டில் தனது டாப் 3 பேட்ஸ்மேன்களை தேர்ந்தெடுத்தார். அதில் ஆச்சரியமளிக்கும் விதமாக இந்தியாவின் சூரியகுமார் யாதவ் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் இல்லை. இந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் 22 வயதான இளம் வேக பந்து வீச்சாளரான ஹர்ஷித் ராணா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடினார். கொல்கத்தா மற்றும் சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிரான முதல் ஆட்டத்தில் உலகின் டாப் T20 பேட்ஸ்மேனான ஹென்ரிக் கிளாசனுக்கு எதிராக அவர் கட்டுப்படுத்திய 12 ரன்கள் மறக்க முடியாத போட்டியாக அமைந்தது. மொத்தமாக இந்த ஐபிஎல் தொடரில் 11 ஆட்டங்களில் விளையாடி 19 விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார். இதன் மூலம் இவருக்கு இந்திய அணிக்காக விளையாடும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஹர்ஷித் ராணா மற்றும் கொல்கத்தா அணியின் சிறந்த வீரர்கள் மூலம் இந்த ஆண்டும் 3வது முறையாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியிருக்கிறது. சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் நடைபெற்ற பேட்டியில் ஹர்ஷித் ராணாவிடம் T20 கிரிக்கெட்டில் டாப் 3 பேட்ஸ்மேன்களை தேர்வு செய்யுமாறு கேட்கப்பட்டது. அதற்கு டாப் 3 பேட்ஸ்மேன்களை தேர்வு செய்தது மட்டுமில்லாமல் அதற்கான காரணத்தையும் ஹர்ஷித் ராணா விளக்கியிருக்கிறார். T20 கிரிக்கெட்டில் விராட் கோலி, ஜாஸ் பட்லர் மற்றும் குவிண்டன் டி காக் ஆகிய 3 பேரை சிறந்த T20 பேட்ஸ்மேன்களாக தேர்வு செய்துள்ளார். இது குறித்து அவர் பேசும்பொழுது, விராட் பையா, நான் ஐபிஎல் பற்றி மட்டுமே பேசுகிறேன். ஆனால் விராட் கோலி ஒட்டுமொத்த அனைத்து வடிவ கிரிக்கெட்டிலும் சிறந்தவர். விராட் கோலியோடு சேர்த்து நான் பட்லர் மற்றும் டி காக் ஆகியோரை தேர்வு செய்கிறேன். சூரியகுமார் யாதவ் மற்றும் கிளாசன் ஆகியோரை தேர்வு செய்யாதது குறித்து கேட்கிறீர்கள். அவர்களும் நல்ல வீரர்கள்தான். ஆனால் இந்த மூவருக்கு எதிராக நான் புதிய பந்தை வீசும்போது எந்த இடத்தில் வீசுவது, எந்த இடத்தில் பிச்சு செய்வது என்பது குறித்து நான் கடினமாக யோசிக்க வேண்டும். டி காக்குக்கு நீங்கள் ஷார்ட் பிச் பந்துகள் வீச முடியாது. அவர் அதை அற்புதமாக விளையாடுவார். அந்த பந்துகள் வீசுவதன் மூலம் அவரிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. பட்லரை நான் கடினமான பேட்ஸ்மேனாக உணர்கிறேன். குறிப்பாக ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் நான் பந்து வீசிய போது எனது பந்து வீச்சு அவர் அடித்து நொறுக்கினார். அவரிடம் எல்லா வகையான ஷாட்களும் இருப்பதால் அவருக்கு பந்து வீசுவது கடினம். விராட் கோலியும் அதே போன்ற ஒரு வீரர் தான். அவருக்கு எதிராக பந்து வீசும்போது பல திட்டங்களையும் நான் யோசிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நடப்பு 9வது T20 உலகக்கோப்பை தொடர் சூப்பர் 8 சுற்று எட்டியிருக்கிறது. இந்த சுற்றில் இந்திய, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் ஒரே பிரிவில் வருகின்றன. எனவே இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோத இருக்கின்றன. தற்பொழுது இப்படியான அட்டவணையை முன்கூட்டியே உருவாக்கியதற்காக ஆஸ்திரேலிய அணியின் மிச்சல் ஸ்டார்க் விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் மொத்தம் பங்கு பெற்ற 20 அணிகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன. ஒவ்வொரு பிரிவிலும் 5 அணிகள் இடம்பெற்றன. ஒவ்வொரு குழுவில் இடம்பெற்ற 5 அணிகளிலும் முதல் 2 அணிகளாக 2 அணிகள் தேர்வு செய்யப்பட்டிருந்தன. இந்தியா இடம்பெற்றிருந்த ஏ குழுவில் இந்திய அணி முதல் அணியாகவும் பாகிஸ்தான் அணி 2வது அணியாகவும் தேர்வு செய்திருந்தது. இதேபோல பி பிரிவில் இங்கிலாந்து முதல் அணியாகவும் ஆஸ்திரேலியா 2வது அணியாகவும் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அடுத்த 2 பிரிவுகளில் சி பிரிவில் நியூசிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ், கடைசி டி பிரிவில் தென்னாப்பிரிக்கா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் முதல் 2 அணிகளாக இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் சி பிரிவில் முதலிடம் கொடுக்கப்பட்டிருந்த நியூசிலாந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியாததால் அந்த இடத்தை தகுதி பெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான் சி பிரிவில் முதல் அணியாக மாறியது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 2ஆம் இடமே தொடர்கிறது. ஏற்கனவே கொடுக்கப்பட்டதின் அடிப்படையில் ஏ பிரிவில் முதல் அணி இந்தியா, பி பிரிவில் 2ஆம் அணி ஆஸ்திரேலியா, சி பிரிவில் முதல் அணி ஆப்கானிஸ்தான், டி பிரிவில் 2ஆம் அணி பங்களாதேஷ் என 4 அணிகளும் சூப்பர் 8 சுற்றில் ஒரே பிரிவில் வந்துள்ளன. அதே சமயத்தில் பி பிரிவில் ஆஸ்திரேலியா 4 போட்டிகளிலும் வென்று புள்ளிகள் அடிப்படையில் முதலிடத்தில் இருக்கிறது. ஆனால் சூப்பர் 8 சுற்றுக்கு புள்ளிகளின் அடிப்படையில் அணிகள் பிரிக்கப்படவில்லை. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டபடி பிரிக்கப்பட்டன. இது குறித்து விமர்சனம் செய்திருக்கும் மிச்சல் ஸ்டார்க் பேசும்பொழுது, முன்கூட்டியே இப்படி எந்த அணிகளுடன் யார் மோத வேண்டும் என்று தீர்மானிப்பதை குறித்து கேள்வி கேட்க வேண்டும் என்று நான் கட்டாயம் நினைக்கிறேன். நான் இந்த முறைக்கு ரசிகன் கிடையாது என்று கூறியிருக்கிறார். இன்று T20 உலகக்கோப்பை தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் பிரையன் லாரா மைதானத்தில் பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணிக்கு எதிராக அனுபவமில்லாத பப்புவா நியூ கினியா அணி மோதி வருகிறது. இந்த போட்டியில் T20 உலகக்கோப்பை வரலாற்றில் நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் லாக்கி பெர்குசன் உலக சாதனை படைத்திருக்கிறார். டி பிரிவில் உள்ள 2 அணிகளும் ஏற்கனவே நடப்பு T20 உலகக்கோப்பை தொடருக்கான அடுத்த சுற்றில் இருந்து வெளியேறிவிட்டன. இந்த நிலையில் சம்பிரதாயமாக நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பந்து வீச்சு தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்ய வந்த பப்புவா நியூ கினியா 19.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டையும் இழந்து 78 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. அந்த அணிக்கு சார்லஸ் அமினி 25 பந்தில் 17 ரன்கள்,
சேசி பாவ் 27 பந்தில் 12 ரன்கள், நார்மன் பானுவா 13 பந்தில் 14 ரன்கள் எடுத்தார்கள். நியூசிலாந்து பந்து வீச்சில் அபாரமாக பந்து வீசிய லாக்கி பெர்குசன் 4 ஓவர்களில் பந்து வீசி 4 ஓவர்களையும் மெயின்டனாக வீசி பிரமிக்க வைத்தார். 3 விக்கெட்டையும் கைப்பற்றினார். இதன் மூலம் லாக்கி பெர்குசன் T20 உலகக்கோப்பை தொடரில் வரலாற்றில் 4 ஓவர்கள் முழுமையாக பந்து வீசி ரன்களை கொடுக்காத பந்து வீச்சாளர் என்கின்ற உலக சாதனையை படைத்திருக்கிறார். இதற்கு முன்பு உகாண்டா வீரர் இந்த T20 கோப்பையில் 4 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டை கைப்பற்றி இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒட்டுமொத்த T20 கிரிக்கெட் வரலாற்றில் 24 டாட் பந்துகள் வீசிய இரண்டாவது வீரர் என்கின்ற சாதனையை லாக்கி பெர்குசன் இதன் மூலம் படைத்திருக்கிறார். T20 உலகக்கோப்பை தொடரின் மூலம் சுற்றுடன் வெளியேறும் நியூசிலாந்து அணிக்கு சிறந்த ஒரு உலக சாதனையுடன் வெளியேறுகிறது.